ஒரு புக் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறோம், ஒரு ஐஃபோன் வந்துச்சுன்னா போய் க்யூவில் நிற்கிறோம், ஒரு தியேட்டரில் போய் க்யூவில் நிற்கிறோம், இன்டர்வெல்லில் பீஸா வாங்குறதுக்கு பாப்கார்ன் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறோம். அந்த டைமில் ஒரு க்யூவில் நின்று ஒரு ஓட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன வந்துட போகுதுன்னு நம்ம ஒரு படம் எடுக்கும்போது அது ஒரு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னா அது போதும். அது 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 ரொம்ப கஷ்டமான கதையும் கூட. ஏன்னா அதில் நீங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? ஓட்டு போடணும்னு ஒரு கதையை நம்ம 2 நிமிஷம் நான் வாயில் சொல்லிட்டு போயிடலாம். இது ஒரு படமாக எடுக்கணும்னா ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. அது பண்ணும்போது ஒரு பெரிய ஹீரோ, ஒரு விஜய் சார் மாதிரி இல்லை விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ சொல்லும்போது அது ஒரு இம்பேக்டை உள்ளே போய் பண்ணும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஊர்லலாம் சொல்லுவாங்க, எம்ஜிஆரோட போஸ்டர்லாம் இருந்தால் 2 பேர் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு போவாங்க. எம்ஜிஆரோட போஸ்டர் இருந்ததுன்னா சிகரெட் பின்னாடி மறைச்சிட்டு போவாங்களாம். அதேமாரி ஒரு எம்ஜிஆரோட ஒரு ரசிகன் வந்து அவங்க அம்மாவை திட்ட மாட்டான், அடிக்க மாட்டான் அப்படின்வாங்க, அம்மா மேலே அன்பாக இருப்பான்வாங்க. ஸோ சினிமாவுக்கும் ஒரு மீடியாவுக்கும் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு பவர் இருக்குது.